வெற்றிவேல் முருகன் கரோரா, எல்லாம் வல்ல பிரணாபுரி ஆண்டவர் கரோரா, குருநாதர் அருணா பெருமாள்ஜி. கந்தலகாரம் பாடல் 29. கடத்தில் குரத்தி பிரான் அருளால் கலங்காத சித்த திடத்தில் புனை என யான் கடந்தேன். சித்திர மாதர் அல்குல் படத்தில் கழுத்தில் படுத்த செவ்வாயில் பனையில் உந்தி தடத்தில் தனத்தில் கிடக்கும் வெம் காம சமுத்திரமே. கடம்னா குறிஞ்சிடலாம். குரத்தி பிரான்னா வள்ளியோடைய நாயகன் முருகப்பெருமான். சித்தத்திடம் அப்படின்னா உள்ள உறுதி. புனைனா தெப்பம். யான்னா அடிய. சித்திர மாதர்னா அழகிய பொது பெண்டிர். அல்குல் படம்னா பாம்பின் படம் போன்ற பெண்குறி. பழுத்தனா கோவை படம் போல் பழுத்து விளங்கும். செவ்வாய்னா சிவந்த இதழ்களை கொண்ட வாய். பனைனா மூங்கில் போன்ற தோல். உந்தி தடம்னா நாபி தடாகம். வெம்னா கொடிய வெப்பமுடைய. காம சமுத்திரம்னா காமம் என்னும் பெரும் கடக்க முடியாத கடல். என்ன சொல்றாருன்னா, அதாவது முருகப்பெருமானுடைய பெரும் கருணை உடைய சித்தம் எப்படிலாம் இருந்ததுன்னு சொல்றார். அதாவது அழகிய பொது மாதர்களுடைய அல்குல் கழுத்து, சிவந்த அதரங்கள், மூங்கில் போன்ற தோள்கள், நாபித்தடகம், தடமுலைகள் ஆகியவற்றினால் கவர்ந்து இழுக்கப்பட்டு அவரிடத்தை இன்பம் தூய்க்கும் இச்சை கொண்டு கொடிய வெப்பமிகுந்த காமசாகரத்தில் அடியேன் மூழ்கி இழந்து போய்விடாமல் குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்து வந்த குரத்தியான வள்ளி அம்மையின் நாயகனான கந்தக்கடவுளின் பெரும் கருணையாலும் திருவருளாலும் கிடைக்கப்பட்ட ஒருபோதும் எதற்காகவும் கலங்காத உள்ள உறுதியை ஒரு தெப்பம் என கொண்டு அந்த கடக்க முடியாத பெரும் கடலான காமம் என்னும் கடலை அடியேன் எளிதாய் கடந்து முக்தி என்னும் கரையேறி விட்டேன். இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் சிக்கி சீரழிகிற இந்த காம பெருங்கடலை அடியேன் எப்படி கடந்தேன் என்றால், உள்ள உறுதி என்ற தெப்பம் எம்பெருமான் அருளால் பெரும் கருணையால் எனக்கு கொடுத்த உள்ள உறுதி என்ற ஒரு தெப்பத்தை கொண்டு அந்த பெரும் கடலை எளிதாய் கடந்து முக்தி என்கின்ற கரையை அடியேன் ஏறிவிட்டேன் அப்படின்னு தன்னுடைய அதாவது தனக்கு வாய்த்த பெரும் கருணையின் திறத்தை அருணகிரி பெருமான் கம்பீரத்தோடு பேசுகின்ற இந்த அலங்கார பாடலை பழனியாண்டன் திருடி சமர்ப்பிப்போம். குருநாதர் அருணா பெருமானுக்கு முருகாசம்.